தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் டெடி கூட அப்படின்னா, நார்தன் ஹாம்ஸ்டர் கிளப் நடத்தக்கூடிய ஒரு பெட் ஷோக்கு தான் வந்திருக்கோம். இந்த பெட் ஷோவில் ஸ்மால் அனிமல்ஸான ரேபிட், ஹாம்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் கினி பிக் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெட் ஷோ மாதிரி நடத்துவாங்க. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்மளுடைய டெடியும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நிறைய விதமான ஹாம்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஹாம்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் கினி பிக், ரேபிட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வைப்பாங்க. ஸோ எந்த பெட் அனிமல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்துட்டு பப்ளிக் பீப்புளுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாம்ஸ்டர்ஸ் இருந்தது. எனக்கு வந்து பெருசாக ஹாம்ஸ்டர்ஸ் பற்றி, கினி பிக் பற்றி தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். யூகேல இந்த மாதிரி நிறைய ஷோஸ் நடக்கும். அதில் இதுவும் ஒன்று. இங்கே வந்துட்டு கினி பிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கினி பிக்ஸ் இருந்தது. ஷார்ட் ஹேர், லாங் ஹேர் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுவாங்க ஜட்ஜஸ் வந்துட்டு. இந்த கினி பிக்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நிறைய பேர் அவங்களுடைய பெட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் என்னவோ பார்க்குறதுக்கு தான் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு, நம்மளுடைய டெடியும் வந்து இந்த மாதிரி ஷோவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட கேட்டப்போ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு டெடியை வந்து நல்லா க்ரூம் பண்ணி, நெயில்லாம் ட்ரிம் பண்ணி இங்கே ஷோவுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்க ஜட்ஜஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அனிமல்ஸ்லாம். எப்படி வந்து கண்டிஷனாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, அதுக்கப்புறம் அதோடைய கோட், அந்த ஹேர்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கா, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டெடியை இந்த குட்டியான ஒரு பெட் கேரியரில் தான் கொண்டு போயிருந்தோம். அங்கே இருக்க ஜட்ஜஸ் வந்துட்டு டெடி பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெடியோடைய நகங்கள், அதுக்கப்புறம் முடி அதெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஹேர்லாம் வந்துட்டு எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். எந்த ஒரு தூசி, அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாமே செக் பண்ணாங்க. இவங்க தான் வந்து நம்மளுடைய டெடியை வந்து செக் பண்ணவங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி பேபி ஹாம்ஸ்டர்ஸ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் வந்து கையில் தூக்கி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஜட்ஜிங்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. நம்மளுடைய டெடி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. நிறைய பெட்ஸ் வளர்த்துருக்கேன், பட் ஆனால் நான் பெட் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. இந்த வாட்டி நம்மளுடைய டெடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஷோஸ்க்கு போயிருக்கேன். இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. நீங்கள் யூகேல இந்த மாதிரியான பெட் ஷோஸ்க்கெலாம் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.